இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்க நம்ம ஹீரோயின் கேம்புக்காக வந்திருக்க இடத்துல சில பல முக்கியமான மூலிகைகள்லாம் தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் பயங்கரமா கிராஷ் ஆகி பொத்துன்னு கீழே வந்து விழுது. அதுல இருந்து மயங்கன நிலைமையில ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வெளியில வரதை பார்த்துட்டு ஹீரோயின் உதவி பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. ஆனா அவன் எனக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, சோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி ஹீரோயின் கிட்டயே தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பலன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. பட் அந்த பையன் இவங்க சொல்ற எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இப்ப இல்லாததுனால ஹீரோயினையே அபியூஸ் பண்ணிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் கேம்புக்காக வந்த இடத்துல தனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. தென் மயக்கத்துல இருந்து கண் விழிச்சதும் அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு பேச ட்ரை பண்றான். பட் செம்ம கோபத்துல இருக்கிறவங்க எதுவுமே ரிப்ளை பண்ணாம அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தையெல்லாம் போட்டு விட்டுட்டு டயர்டாகி அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கூட படிச்சிட்டு இருக்க ஐரினுங்கிற பொண்ணு அவங்கள தேடி காட்டுக்குள்ள வரவும் சத்தம் கேட்டு கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நாம இந்த பையன் கூட இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இத அந்த ஐரினுமே பாத்துடுறா. அப்போதான் அவளுக்கு அங்க மயக்கத்துல இருக்கிற பையன் ஒரு பெரிய கம்பெனி குரூப்போட சிஇஓங்கிற விஷயம் தெரிய வருது. சோ நைட்டு என்னதான் நம்ம ஹீரோயின் இந்த பையனை காப்பாத்தி இருந்தாலும் இப்ப அவன் கான்சியஸ் இல்லாம இருக்கான். சோ நாம என்ன சொன்னாலும் நம்பிடுவான்னு சொல்லி இந்த ஐரின் நம்ம ஹீரோ பக்கத்துல போனதும் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறாம பாத்துட்டு நீ தான் என்ன நைட்டு காப்பாத்தினியான்னு கேட்க, ஆமா நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினு இந்த ஐரின் போய் சொல்லிடவும் ஹீரோவுமே நம்பிடுறான். கேம்ப முடிச்சிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணிட்டோன்னு சொல்லி பயங்கரமான குற்ற உணர்ச்சியில இருக்கும் போது இந்த ஐரின் வேணுக்குனே வந்து, பொதுவா ஒரு மனுஷனுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது எப்பயாவது தான் கிடைக்கும், அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்க தெரியாதவங்கள முட்டாள்னு சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு நீ இப்போ ஒரு முட்டாள் மாதிரி தான் தெரியறன்னு சொல்ல, ஆட யாரடா இவ தேவையில்லாம பேசி உயிரெடுக்கிறான்னு சொல்லி ஹீரோயின் அவளை கண்டுக்காம விட்டுறா. பட் இந்த ஐரின் உள்ளர்த்தத்தோட தான் பேசிட்டு இருக்கா. சோ சும்மா நம்ம ஹீரோயினை மறைமுகமா குத்தி காட்டி பேசி, என்னதான் நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீ கடைசி வரைக்கும் ஒரு டாக்டரா தான் இருக்க போற, ஆனா நான் ஒரு பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணக்காரியாக போறேன்னு சொல்லவும் ஹீரோயின் அதை பெருசா எடுத்துக்கல. அப்போ அவங்க கழுத்துல போட்டிருக்க ஒரு டாலரை பார்த்துட்டு, சே இது என்ன பார்க்க இவ்ளோ கேவலமா இருக்கு, யாரு உன் பிச்சைக்கார பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானா, அவனுக்கு தான் இந்த மாதிரி சீப்பான பொருள்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும்னு சொல்லி இந்த ஐரின் நம்ம ஹீரோயினை செமையா கலாய்க்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேர் பண்றதாவே இல்ல, ஏன்னா அவங்க தான் ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்காங்களே. சோ நடந்த சம்பவத்தை தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு போகும்போது அங்க அந்த டோமரு வேற ஒரு பொண்ணு கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கான். பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, செல்லமா பேபிமா கொஞ்சம் அமைதியா இரு, நான் எல்லாத்தையுமே உனக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன சொல்ல போற, நீ பண்ண தப்புக்கு பாவ மன்னிப்பு கேட்க போறியான்னு ஹீரோயின் கேட்டு கத்தவும், ஓ இவதான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா, இப்ப தெரியுது எதுக்கு நீ இவளை விட்டுட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கன்னு, இவளை பார்க்க ஒரு பொண்ணு மாதிரியே இல்லையேன்னு அந்த பொண்ணு கலாய்க்கவும் கடுப்பாகிட்ட ஹீரோயின் பலாருன்னு கண்ணத்திலேயே அப்பிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தெரியும் தான் நம்ம காலேஜ் டீன் பொண்ணையே அடிப்பன்னு பாய் ஃப்ரெண்டு கேட்க, அவளை மட்டும் இல்லடா உன்னையும் சேர்த்து அடிப்பன்னு சொல்லி ஹீரோயின் அவன் கண்ணத்திலையும் சப்புன்னு ஒரு அற விடுறாங்க. ஆட என்னடா நீங்க வடக்கன் சீரியல்ஸ் மாதிரி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கடுப்பாகி பார்க்கும்போது தான் அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்ன நிறைய தடவை நீங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்திருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்க, வாய மூடின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது கழுத்துல இருக்கிற காயத்தை பாத்துறான். ஓ விஷயம் இப்படி போதா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட போய் ஜல்சா பண்ணிட்டு வந்து இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி என்ன குறை சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டு அவன் கத்துறான். ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. பரவாயில்லையே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செலிச்சவங்க இல்ல போல, அது எப்படிரா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி இப்படி துரோகம் பண்ணிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டு அந்த பொண்ணு செமையா கலாய்ச்சி ஃபன் பண்றா. அவமானம் தாங்க முடியாம பயங்கரமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின், ஓகே இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, சோ நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்துடுறாங்க. போடி போ, உன்னை நினைச்சு நான் என்னைக்குமே ஃபீல் பண்ண போறது கிடையாதுன்னு பாய் ஃப்ரெண்ட் ரிப்ளை பண்ணிடுறான். ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின், இத்தனை வருஷமா உயிருக்குயிரா உண்மையா காதலிச்சவன் தனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதே நேரம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளுமே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு கார் பக்கத்துல வந்து நிக்கவும் ஏறி உட்காந்துட்டு டிரைவர் கிட்ட இந்த பில்டிங்க்கு போங்கன்னு சொல்ல, சாரி மேடம் நீங்க தப்பான கார்ல ஏறிட்டீங்க போலன்னு டிரைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வீட்டுக்காக புக் பண்ணி இந்த கார் இது கிடையாதுங்கிற விஷயம் புரிய வருது. அதே நேரம் பக்கத்துல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் உட்கார்ந்துருக்கான், வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். சோ அவனை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சம்திங் இவனை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியவும் அப்படியே பாக்குறாங்க. என்ன உனக்கு கிளம்புற ஐடியா இல்லையான்னு ஹீரோ கேட்க, சாரி சார்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார் டோரை ஓபன் பண்றச்ச பயங்கரமா மழை பெய்யவும், என்கிட்ட அம்பர்லா எதுவும் இல்ல, சோ பக்கத்துல தான் என் பில்டிங் இருக்கு, என்ன அங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா நான் சேஃபா வீட்டுக்கு போயிருவேன்னு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால ஹீரோவுமே பெர்மிஷன் கொடுத்துட்றான்.
அப்போ கரெக்டா டிரைவர் சடன் பிரேக் போடும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழுந்துடுறாங்க. ரொம்ப பக்கத்துல பார்க்கும்போது ஹீரோக்குமே ஹீரோயினை இதுக்கு முன்ன எங்கேயோ நாம பார்த்திருக்கோங்கிற ஃபீல் வருது. ஆனா அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் ஞாபகம் வரல, அவனால யோசிக்க முடியல. சோ ஹீரோயினை அவங்க சொன்ன இடத்துல டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் தன்னோட டிரைவர் கிட்ட இந்த மாதிரி ஐரீனுக்கு கால் பண்ணி, அதாவது நம்ம ஹீரோ தன்னை காப்பாத்துனதா நினைச்சிட்டு இருக்கான்ல அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் என்னோட பாட்டி அவளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ என் வீட்டுக்கு வர சொல்லு, முக்கியமா அன்னைக்கு நான் அவளுக்கு கொடுத்த டாலரை மறக்காம போட்டுட்டு வர சொல்லுன்னு இன்ஃபார்ம் பண்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த டாலர் செயினை பார்த்துட்டு, இது என்ன ரொம்ப கேவலமா இருக்கு, கண்டிப்பா ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்கான், 3-10 ரூபா கடையில வாங்கியிருப்பான் போல, மகா மட்டமா இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட காட்டவும் அந்த மனுஷன் பார்த்துட்டு பிரமிச்சு போயிடுறாரு. என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த டாலர் விலை மதிப்பில்லாதது, பிகாஸ் சூ ஃபேமிலியை சேர்ந்த எல்லா ஆண்களும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இதை தான் கிஃப்டா தருவாங்க. சோ இப்ப இந்த டாலர் நம்ம பொண்ணுகிட்ட இருக்குன்னா அவ சூ ஃபேமிலி வீட்டு மருமகளாக போறா, நாம அவளை வச்சு நிறைய காசு பார்க்கலாம், பிசினஸ் டெவலப் பண்ணலாம், பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் தப்பு கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இவங்க 2 பேரும் ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா அப்பா கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஹீரோயினை அடாப்ட் பண்ணி தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு மெய்டம்மா வந்து, சூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இங்க உங்களுக்காக என்ன அனுப்பி வச்சாங்க, உங்களை பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க மேடம் சீக்கிரமா ரெடியாகி போகலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. யாரடா அது சூ ஃபேமிலின்னு சொல்லி ரெடியாகி போனா அங்க இவங்க கிட்ட பேசுறதுக்காக ஹீரோவோட பாட்டியும் தங்கச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப பாசமா இருப்பாங்க போல. சோ நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோயினை பயங்கரமா புகழ்றாங்க. பட் ஹீரோ தங்கச்சிக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் இவ பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கா, இவ ஃபேமிலிக்கு ஒன்னும் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது, அப்புறம் என்ன காரணத்துக்காக எங்க அண்ணன் இவ்வளவு லவ் பண்றான்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. என்ன இடம் இது, நான் எதுக்காக இங்க வந்தேன், எதுக்காக இவங்கெல்லாம் என்ன கூப்பிட்டு வச்சு ரவுண்டு கட்டி பேசிட்டு இருக்காங்கன்னு புரியாம ஹீரோயின் பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ, ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க, அட என்ன பேராண்டி நீ சொல்லலனா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இவ தானே நீ காதலிச்சிட்டு இருக்க பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. சோ நான் தான் இவகிட்ட நம்ம குடும்ப டாலர் இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்ததும் நம்ம ஆளுங்களை விட்டு கூட்டிட்டு வர சொன்னேன்னு பாட்டி சொல்ல ஹீரோ செம டென்ஷன் ஆகிடுறான். ஹீரோயினுக்குமே இப்பதான் என்ன விஷயங்கிறது புரியுது. நான் சொன்ன பொண்ணு இவ இல்ல, அவ பேரு ஐரின், இதுவரை நான் இவளை ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பாத்திருக்கேன், அப்புறம் எப்படி இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட முடியும்னு ஹீரோ கேட்க பாட்டி பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. தென் தன்னோட பிஏவை விட்டு ஐரினுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ அவளுக்கு பிரசன்ட் பண்ண அந்த டாலரை பத்தி கேட்கும்போது, நான் குளிக்கிறதுக்கு முன்ன கழட்டி வச்சிருந்தேன், திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள யாரோ ஆட்டைய போட்டு போயிட்டாங்கன்னு ஐரின் போய் சொல்லிடுறா. சோ தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினை திருட்டு பொண்ணு நினைச்சுக்கிட்டு, நீ ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போறியா இல்ல நான் போலீஸ கூப்பிடவான்னு கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தப்பான பொண்ணு இல்ல, எதுவா இருந்தாலும் நல்லா தீர விசாரிச்சு பேசுங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது இங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்து பாட்டிக்கு பிபி ரொம்ப ரைஸ் ஆகிறவும் டக்குன்னு கண்ட்ரோலை மீறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறதுனால பிக்ஸ் வந்துருது. சோ பாவம் உயிருக்காக போராட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்து பயந்து போயிடுற நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டி டாக்டருக்கு கால் பண்ண சொல்லவும், நானே ஒரு டாக்டர் தான், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டு காப்பாத்திடுறாங்க. என் பாட்டி உயிரை காப்பாத்தினதுனால நான் உன்னை போனா போதுன்னு விடுறேன், இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காத, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ சொல்ல, அப்படியெல்லாம் அந்த பொண்ணை விட்டுற முடியாது, பிகாஸ் நான் உனக்கு சர்ப்ரைஸ் தரத்துக்காக இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே ஊர்ல இருக்கிற எல்லா மீடியாக்கும் பேட்டி கொடுத்துட்டேன்னு பாட்டி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க வர நம்ம பாட்டியோட பிஏ, மேடம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண கொடுத்திருந்த ஹீரோயினோட மேரேஜ் சர்டிபிகேட் ரெடியாகி வந்துருச்சுன்னு சொல்லி நீட்டவும், அவ்வளோதான் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அலண்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட பாட்டி ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற விதமா அவங்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே அவன் ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சொதப்பலை பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப சிச்சுவேஷன் என்னங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, மை டியர் பேராண்டி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா, உன்கிட்ட கேட்காம இவ்ளோ பெரிய சம்பவம் பண்ணது என்னோட தப்பு தான், பட் நாம இந்த சொசைட்டில ரொம்ப பெரிய ஃபேமிலிங்கிறதுனால இப்படி விசாரிக்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்மள பார்த்து காரி துப்புவாங்க. சோ வேற ஆப்ஷனே இல்ல, நீ ஹீரோயின் கூட வாழ்ந்துதாகணும், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்திருக்கால, சோ அந்த நன்றி கடனுக்காவது நீ ஹீரோயினை உன்னோட ஒய்ஃபா ஏத்துக்கிட்டு அவ கூட ஒன்னா சேர்ந்து வாழுப்பான்னு பாட்டி பயங்கரமா கெஞ்சுறாங்க. ஆட என்னங்க பாட்டி நீங்க, உங்க உயிரை காப்பாத்தினதுக்காகலாம் இவளை நம்ம வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது, வேணும்னா கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பி வைக்கிற வழிய பாருங்கன்னு தங்கச்சிக்காரி சொல்ல, என்னோட லைஃப் பத்தி முடிவெடுக்க நீங்க எல்லாரும் யாரு, ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்களா, அதை விட்டுட்டு வீட்டுக்கு வர போற மருமகங்கிறீங்க, திருட்டு பொண்ணுன்னு பழி சுமத்துறீங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஃபோர்ஸ் பண்றீங்க, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, கோமாளி மாதிரி தெரியுதா,
தெரியாதனமா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு கஷ்டப்படுறதை விட நான் கிராமத்துக்கு போய் ஏதாவது மாட்டு சாணி அள்ளி பொழைச்சுப்பன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது சுத்தி ரவுண்டு கட்டி பிளாக் பண்ணிடுற சில பல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்களும் ஹீரோவும் எங்க மீட் பண்ணீங்க, எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, எங்க போய் டேட்டிங் பண்ணீங்க, எப்படி உங்க 2 பேருக்கும் இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் ஆச்சு, எப்படி உங்க ரிலேஷன்ஷிப்பை வெளியில தெரியாம மெயின்டைன் பண்ணீங்கன்னு தாறுமாறா வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா மாட்டிக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோ அழகா அவங்கள ஹக் பண்ணி மைடியர் பொண்டாட்டி வீட்டை சுத்தி பாக்குறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்காக வெளியில வந்தேன்னு கேட்க ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக அதுவா வீடு ரொம்ப பெருசா இருந்தது அதான் நான் வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லவும் சரி வா நாம உள்ள போலான்னு சொல்லி ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துற நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் வெளி உலகத்தை பொறுத்தவரை நீயும் நானும் புதுசா கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ நீயும் நானும் ஒரே வீட்ல ஒன்னாதான் ஸ்டே பண்ணி ஆகணும். பட் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். சோ நீ என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு ஹீரோ சொல்ல, அப்போ இனிமேல் நாம பாட்டி கூட சேர்ந்து இதே வீட்ல தான் இருக்க போறோமா, பட் உங்க தங்கச்சிக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கலையே, எப்ப பார்த்தாலும் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என் ஃபேமிலியோட ரூல்ஸ் படி புதுசா கல்யாணம் ஆனவங்க தனி கொடுத்தனும் போயிடணும். சோ நீயும் நானும் வேற ஒரு வீட்ல தான் ஸ்டே பண்ண போறோம். பட் அதுக்காக அப்படியே என் கூட சேர்ந்து கடைசி வரை டேரா போட்டுடலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. கரெக்டா ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு இந்த டீலுக்கு ஓகே, பட் நம்ம 2 பேரும் தனித்தனியா வேற வேற ரூம்ல தான் படுத்து தூங்கணும்னு ஹீரோயின் சொல்லவும், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா யோசிச்சு கேனத்தனமா பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான், நீ திரும்ப உங்க வீட்டுக்கு உயிரோட போய் சேர மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து வாழ போற வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரோயினுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பிஏ ஹீரோ கிட்ட இப்ப நீங்க ஐரின் மேடம்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்க, என் பாட்டி நிஜமாவே ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க, என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. சோ அவங்க வார்த்தையை மீற முடியாம தான் நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. அதே நேரம் என்னால முடிஞ்ச வர ரொம்ப சீக்கிரமா ஹீரோயினை இந்த வீட்ல இருந்து அனுப்பிட்டு இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன்னு ஹீரோ சொல்ல, அப்ப நீங்க ஐரினை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல தான் இருக்கீங்களான்னு பிஏ கேட்க, அத பத்தி இப்ப என்னால யோசிக்க முடியாது. சோ நீ ஐரின் என்ன மீட் பண்ணணும் இல்ல என்கிட்ட பேசணும்னு சொன்னானா நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கேன்னு சொல்லி அவளுக்கு ரிப்ளை பண்ணிருங்க. அண்ட் வழக்கம் போல அவளுக்கு என்ன தேவைப்படுதோ அவ என்ன கேக்குறாளோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருங்கன்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் தனியா உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தன்னோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய சம்பவங்கள் நடந்து போயிடுச்சு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதை நாம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம பயங்கரமா யோசிக்கும் போது ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க. வழக்கமா மாதாஜி இப்படிலாம் பேசாதே, இப்ப என்ன அதிசயமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கும் போது, என் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி இப்ப நீ ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியோட மருமகளாயிட்ட. சோ கண்டிப்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய டவுரி கொடுத்திருப்பாங்க. அந்த காசை அப்படியே நீ எங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சினா அப்பா பிசினஸ்க்காக யூஸ் பண்ணி பாருன்னு அம்மா சொல்ல, அப்போ இங்க நடக்கிற எல்லா சம்பவங்களுமே உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, யா ஆஃப்கோர்ஸ் உன்கிட்ட அந்த குடும்ப டாலர் இருக்குங்கிற விஷயத்த ஹீரோவோட பாட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணதே நான் தான். அதனாலதான் அவங்க உன்னை கூட்டிட்டு போய் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நடந்த எல்லா உண்மைகளையும் அம்மா சொல்றாங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் வாழ்க்கையை நீங்க இப்படி மாத்திட்டீங்களேன்னு ஹீரோயின் கேட்க, இதுல மனசாட்சி பார்க்க என்ன இருக்கு, 15 வருஷமா உன்னை தத்தெடுத்து நாங்க வளர்த்தோம்ல, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். சோ இப்ப நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு எங்களுக்கு அதை ரீபே பண்ணு, திரும்ப அந்த காசை எங்களுக்கு கொடுத்துரு, அதனால நாங்களும் ஹாப்பி, நீயுமே சந்தோஷமான ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலான்னு அம்மா சொல்றாங்க. பட் ஹீரோயினால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு என் வாழ்க்கையை நீங்க இப்படி மாத்திட்டீங்களேன்னு சொல்லி கத்தவும், அடைச்சி வாயமுடு, தேவையில்லாம பேசாத, யாரா இருந்தாலுமே பலனை எதிர்பார்க்காம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் நாங்களுமே உன்னை தத்தெடுத்து வளர்த்தோம். இப்ப எங்களுக்கு நன்றி கடன் செலுத்த உனக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோ. இல்ல உனக்கு ரொம்பவே பிடிச்ச உன்னோட பாசமான பாட்டிக்காகிற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை நான் அப்படியே கட் பண்ணிடுவேன், அப்புறம் அவங்க செத்து போறதை தவிர வேற எந்த வழியுமே இருக்காதுன்னு சொல்லி அம்மா மிரட்டவும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. மனசு கேட்காம அவங்கள மீட் பண்ணலான்னு போகும்போது எங்க திரும்ப ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாட்டிடுவோமோன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க உங்க பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின், இவ்ளோ நடந்திருக்கு ஆனா நம்ம கிட்ட யாருமே இன்ஃபார்ம் பண்ணல, அப்படி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கும் போது அங்க வர டீனோட பொண்ணு, அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு கூட அஃபேர்ல இருந்தால அவ நம்ம ஹீரோயினை இந்த கிளீனர் காஸ்டியூம்ல பாத்துட்டு, நீ தான் இந்த யூனிவர்சிட்டிலேயே டாப் ஸ்டூடெண்ட் ஆச்சே, அப்புறம் எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல கிளீனர் வேலை பார்த்துட்டு இருக்க, அச்சோ பாவம் டார்லிங் உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா போலன்னு சொல்லி கலாய்க்கவும், இவ்ளோ பெரிய காலேஜ்ல படிச்சுட்டு வேலை கிடைக்காம திண்டாடுறியான்னு கேட்டு அவன் பயங்கரமா கலாய்க்கிறான். பாட்டியை காணுங்கிற டென்ஷன்ல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு இவங்களால ரிப்ளை பண்ண முடியல. போங்கடா போக்கத்த பசங்களான்னு சொல்லி திட்டவும்,
சரி, நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு சேலரி வாங்குவ? 50 ரூபாயா இல்ல 100 ரூபாயா? சரி, இப்ப நீ என் கால்ல இருக்க அழுக்க கிளீன் பண்ணி விட்டினா உனக்கு நான் 200 ரூபாய் தரேன். அதுவே நீ உன் நாக்கால நக்கி கிளீன் பண்ணினா உனக்கு நான் 500 ரூபாய் தரேன்னு சொல்லி டீன் பொண்ணு பயங்கரமா பிரச்சனை பண்றா. செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அவ காலை போட்டு மிதிக்கவும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சி தள்ளிவிட்டு, அதான் நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்ல நாய் போயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக திரும்ப என்ன பார்க்க நீ இங்க வந்த? என்ன உனக்கு ஏதாவது காசு தேவையான்னு கேட்டு ஹீரோயினை ரொம்ப அவமானப்படுத்துறான். காசுக்காக என்ன வேணாலும் பண்ற ஜென்மம் நான் கிடையாது, நீ தான். பிகாஸ் எனக்குன்னு ஒரு தராதாரம் இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்காகவும் என்னை விட்டுட்டு போனதை நினைச்சும் நான் உன்னை வருத்தப்பட வைக்கிறேன்டான்னு சொல்லி ஹீரோயின் சபதம் போடுறாங்க. பாரேன், என்னம்மா நீ எமோஷனலா பேசுற, கரெக்டான டைலாக் டெலிவரி இப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தீனா கூடிய சீக்கிரம் நீ ஒரு ஆக்டர் ஆகிடுவ. அப்புறம் என்ன, ஒரு ஆக்டரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகிடலான்னு பாய் ஃப்ரெண்ட் கலாய்க்கிறான். இதுக்கப்புறம் நான் என்ன செட்டில் ஆகுறது, ஏற்கனவே நான் செட்டில் ஆகிட்டேன்டா. பட் நீ சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் ஒன்னும் ஆக்டர் இல்ல, அவர் நிஜமாவே ரொம்ப அழகான ஹேண்ட்ஸமான ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. டெஃபினெட்லி உன்னாலலாம் அவர் பக்கத்துல கூட நெருங்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா, கூட்டி பெருக்கிறவளுக்கு ஆசை இருக்கலாம், பட் இதெல்லாம் ரொம்ப பெரிய பேராசை. அதுலயும் ஒன்ன மாதிரி ஒரு மொக்க மூஞ்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சேர்ந்து வாழணும்னா அப்ப கண்டிப்பா அந்த சிஇஓ ஒரு குருடனா தான் இருப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு கலாய்க்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, என்ன பார்த்தா உனக்கு என்ன குருட மாதிரியா தெரியுதுன்னு கேட்க, நம்ம ஹீரோவோட தோரணைய பார்த்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் மிரண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசி என் பொண்டாட்டியை நீங்க அவமானப்படுத்தினீங்க, அவ்வளவுதான், அடுத்த நாளே இந்த ஹாஸ்பிட்டலை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். தென் நம்ம ஹீரோயின் இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி கடந்த 15 வருஷமா என்ன தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்க அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ணி தான் என்ன உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ட் நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க என் பாட்டியை பார்க்க போனேன். பட் அவங்கள அங்க காணோம். ஸோ நான் அவங்கள தேடிட்டு இருக்கும் போது தான் அந்த 2 இடியட்ஸும் என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் கரெக்டா நீங்களுமே வந்தீங்கன்னு எல்லா விஷயங்களையும் சொல்றா. ஆனா ஹீரோவால நம்பவே முடியல. அவளை ரொம்ப ஃபோர்ஸா பக்கத்துல இழுத்து, இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுவன் மட்டும் தப்பு கணக்கு போடாத. போனா போதுன்னு என் பாட்டிக்காக தான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. சோ தேவையில்லாத சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்ன உன் வலையில விழ வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதன்னு ஹீரோ சொல்ல, இங்க பாருங்க, நிஜமாவே நான் என்னோட பாட்டியை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பிகாஸ் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி உங்க பாட்டியோ அதே மாதிரி என் பாட்டியுமே என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. சரி, நீ உன் பாட்டியை பத்தி சொல்லி என்ன பயங்கரமா எமோஷனல் ஆக்கிட்ட. சோ இதுக்கப்புறம் அவங்களோட எல்லா விஷயங்களையும் நானே பாத்துக்கிறேன். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உன் ட்ரெஸ் கழட்டி ஆகணும்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோயின் போட்டிருக்க இந்த கிளீனர்ஸ்க்கான காஸ்டியூம் ஹீரோக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதை தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு சுத்தின அவ்வளோதான், தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா மிரட்டி ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா புதுசா அவங்க பாட்டியை அட்மிட் பண்ணிருக்காங்களா ஒரு ஹாஸ்பிட்டல், அங்க பில்லு ரொம்ப அதிகமா ஆகுறதுனால கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. டாக்டருமே இந்த மாதிரி பாட்டி ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, சோ அவங்களுக்கு நாங்க அதிக கவனம் கொடுத்தாகணும், அதுக்காக தான் நாங்க பில் சார்ஜ் பண்றோம்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த அம்மா அதெல்லாம் புரிஞ்சுக்காம வழக்கம் போல கண்ணா பின்னான்னு கத்தி நாங்க பாட்டிய வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம்னு சொல்ல, இப்ப அவங்க கண்டிஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. சோ ஹாஸ்பிட்டல் அடிக்கடி மாத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்றதை கேட்டுடுற நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் டாக்டர் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, பாட்டி ரொம்ப பாவம், எப்படியாவது அவங்களை காப்பாத்திருங்கன்னு கெஞ்சிரா. அப்போ நீ உன் புருஷன் வீட்டுல கொடுத்த டவுரி காசை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணு, அப்பதான் உங்க பாட்டியை காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா பிசினஸ்க்கு தேவைப்படுற காசெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீனா நாங்களுமே பாட்டிக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துப்போன்னு சொல்லி இந்த அம்மா பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணுது. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத வச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய பணக்காரரான மிஸ்டர் சூவோட ஒய்ஃபுங்கிற விஷயம் டாக்டருக்கு தெரிய வந்ததும், மேடம் நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம், பிகாஸ் ஹீரோ ஃபேமிலிக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. சோ அதை வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பாட்டிக்கு நாங்க இங்க ஃப்ரீயாவே வைத்தியம் பாப்போம்னு சொல்ல ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும், நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்காமலே எங்க ஃபேமிலி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு உன் பாட்டியை காப்பாத்த ஐடியா பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, இங்க பாருங்க, நானா டாக்டர் கிட்ட எதுவும் சொல்லல, அவரா கண்டுபிடிச்சுதான் இந்த விஷயத்த என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. நானுமே என் பாட்டி மேல இருந்த பாசத்துல ஒத்துக்கிட்டேன், மத்தபடி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுல நான் எந்த அட்வான்டேஜையுமே எடுத்துக்கலன்னு ஹீரோயின் சொல்ல, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வச்சிருக்கிறது என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா, அதுக்கு எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க தெரியுமான்னு ஹீரோ கேட்க, இப்ப அதனால என்ன, எனக்கு கடனா கொடுங்க, அந்த காசை நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துடுறேன்னு ஹீரோயின் சொல்லவும், இப்போதைக்கு உனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்ல, அப்புறம் எப்படி நீ எனக்கு அவ்வளோ காசு திரும்ப கொடுப்பேன்னு ஹீரோ கேட்க,
ஹீரோயின் ஒரு பேப்பர்ல இந்த தேதியில நான் ஹீரோ கிட்ட இருந்து இவ்ளோ காசு கடன் வாங்கியிருக்கேன், கூடிய சீக்கிரம் அதை நான் திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லி எழுதி சைன் போட்டு தராங்க. ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகி அதை தூக்கி போட்டு, இதெல்லாம் ஒரு ப்ரூஃபானு கேட்க, நான் ஒரு டாக்டர், சோ எனக்கு வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதே மாதிரி நான் சொன்ன தேதிக்குள்ள உங்க கடனை திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லி ஹீரோயின் வேலை தேடி போறாங்க. பட் அதுக்குள்ள எந்த ஜாபும் கிடைக்காது இல்லையா? சோ எப்படி நாம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம்னு தெரியாம யோசிக்கும் போதுதான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. சோ உடனே அவனுக்கு கால் பண்ணி, நான் உனக்கு கொடுத்த காசு திரும்ப தான்னு கேட்க, நீ ஒன்னும் அதை எனக்கு கடனா தரலையே, அப்புறம் எப்படி உன்னால அதை திரும்ப கேட்க முடியும்னு செக் வைக்கிறான். இங்க பாரு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வீடு வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட காசு கொடுத்தேன். பட் இப்பதான் நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுல, அதனால நான் இந்த விஷயத்தை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. சோ ஒழுங்கா நான் கொடுத்த காசை திரும்ப என்கிட்ட தந்துரு, இல்ல ஜெயிலுக்குள்ள போய் களி தான் சாப்பிடணும்னு ஹீரோயின் மிரட்ட. ஆனா அவன் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு நல்லவன் மாதிரி, சாரிமா என்ன மன்னிச்சிரு, உன் அருமை தெரியாம அந்த டீன் பொண்ணு பேச்ச கேட்டுக்கிட்டு உனக்கு நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். பட் இப்ப அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, ஏமாத்திட்டா. சோ ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்ல, ஏண்டா இப்ப நான் வேற ஒருத்தன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுமே என்கிட்ட இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ கேட்ட காசை நான் உடனே கொடுத்தேன். ஆனா நீ எனக்கே விபூதி அடிக்க பாத்தீல, ஒழுங்கா நான் கொடுத்த காசை திரும்ப என்கிட்ட தந்துரு, இல்ல நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு ஹீரோயின் பயங்கரமா மிரட்டுறாங்க. அதே நேரம் அதே ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஐரின் பார்த்தோம்னா எங்க ஹீரோ மனசு மாதிரி ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவானோங்கிற பயத்துல ஹீரோவோட தங்கச்சியை மீட் பண்ணி, உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, மோசமான கேரக்டர், நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம், அப்பவே அவ பல பசங்க கூட கான்டாக்ட்ல இருந்தான்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கத பார்த்து, நான் சொன்னல இப்ப கூட அவ வேற ஒரு பையன் கூட தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கொளுத்தி போடவும் ஹீரோ தங்கச்சி உடனே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. தென் நம்ம ஹீரோயின், நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க போறதில்ல, ஒழுங்கா என்கிட்ட காசு கொடுத்துரு, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டவும் அவனுமே செம காண்டாகி காய்ட தூக்கி போட்டு இதுல நீ கேட்ட காசு இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுமே எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. பட் அப்பயுமே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விடாம ஃபாலோ பண்ணி வரும்போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ கார்க்குள்ள ஏறுன்னு சொல்லவும் ஹீரோயினுமே சைலண்டா கார்க்குள்ள வந்து உட்கார்ந்துடுறாங்க. நான் கூட நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பியோன்னு நினைச்சேன், பட் இப்பதான் எனக்கு உன்னோட உண்மையான முகமே தெரிய வந்தது. பரவாயில்ல, எப்படி உன்னால மட்டும் அட் அ டைம்ல 2 பசங்களை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு ஹீரோ கேட்க, கிறுக்குத்தனமா பேசாதீங்க, நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ நம்பாம அவங்கள ஹர்ட் பண்ணி, என்ன உன் உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு பயப்படுறியா? இதுக்கு முன்ன நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எங்க வேணாலும் போயிருக்கலாம், ஆனா இப்ப நீ என் ஒய்ஃப், சோ நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். முக்கியமா இந்த சொசைட்டில என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை ஸ்பாயில் பண்ணிடாத, அப்புறம் நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் தப்பான பொண்ணு கிடையாது. இப்ப நான் மீட் பண்ணிட்டு வந்தது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வீடு வாங்குறதுக்காக நான் அவனுக்கு 1,20,000 பணம் கொடுத்தேன். பட் இப்ப ரீசெண்டா தான் எங்க 2 பேருக்குமே பிரேக்கப் ஆச்சு. சோ அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்காக தான் நான் அவனை இப்ப மீட் பண்ணேன். மத்தபடி எங்க 2 பேருக்கு நடுவுல வேற எந்த தொடர்புமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இந்த ஹீரோக்கு இருக்கு பையா எதையும் நம்பாம வழக்கம் போல நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசவும் டென்ஷன் ஆகிடுற அவங்க ப்ரூவ் பண்றதுக்காக எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு கார்டு கொடுத்திருந்தால அதை காட்டுறதுக்காக தேடுறாங்க. பட் காணோம். பாவம் பதறி போய் பயங்கரமா தேடவும், என்ன உன் ஆக்டிங்க என்கிட்ட போடலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ சொல்ற எல்லாத்துக்குமே மண்டையாட்ட நான் ஒன்னும் லூசு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்ப எவனையாவது போய் மீட் பண்ணிட்டு வந்த அவ்வளவுதான். இப்ப ஒழுங்கா என் காரை விட்டு இறங்குன்னு சொல்லி ஹீரோயினை துரத்தி விட்டுட்டு கிளம்பிடுறான். ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின் கார்டு காணாம போச்சுங்கிற பதட்டத்துல ஊரு ஃபுல்லா தேடிட்டு இருக்கும்போது அவங்கள பாத்துடுற ஹீரோவோட தங்கச்சி எப்படியாவது பிளான் பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காக ரோட்ல குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க 2 பசங்களுக்கு நிறைய காசு கொடுத்து அந்த பொண்ணை போய் அபியூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அவனுங்களுமே கத்தையா காசை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட போறாங்க. டே என்ன விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு ஹீரோயின் எவ்வளவோ கத்துறா கதறா. ஆனா அந்த 2 மனசாட்சி இல்லாத மிருகமும் நம்ம ஹீரோயின் கிட்ட அத்துமீறி நடக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் அடிச்சு உதச்சி ஹீரோயினை காப்பாத்திடுறான். இந்த கை கலப்புல நம்ம ஹீரோக்கு செம்மையா அடிபட்டுருது. பாவம் வலி தாங்க முடியாம பயங்கரமான பெயின்ல படுத்துட்டு இருக்கத பாக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னதான் கோவப்பட்டு என்ன ரொம்ப கேவலமா அசிங்கமா திட்டிருந்தாலும் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே எனக்காக ஓடி வந்து உதவி பண்ணிருக்காள்னா அப்போ கண்டிப்பா ஹீரோ ரொம்ப நல்லவராதான் இருப்பாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மிஸ் பண்ணாங்கல்ல கார்டு, அதை நம்ம ஹீரோ கொடுத்து நீ பணம் விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்காதன்னு சொல்ல, அப்போ நீங்க இப்பயாவது நான் எதுக்காக என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்கவும், ஓகே இந்த கார்டுல 1,20,000 இருக்கு, பேலன்ஸ் 4,80,000 நான் அப்புறம் தரேன்னு சொல்றாங்க.
ஆனா ஹீரோ அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாம இருக்கும்போது தான் அவர் கார்ல ப்ளீடிங் ஆகுறத ஹீரோயின் நோட் பண்றா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஹீரோக்கு கால் அடிபட்டிருக்கும், அதுதான் இப்ப ப்ளீட் ஆகுது. ஒருவேளை நாம அன்னைக்கு நைட்டு காப்பாத்துனது ஹீரோவா இருக்குமோங்கிற சந்தேகத்துல நம்ம ஹீரோயின் இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு ஹீரோ பல்பு கொடுத்துறவும் ஹீரோயினுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. கட் பண்ணா ஹீரோவோட தங்கச்சி பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு கொளுத்தி போடவும் அவங்க இதை பத்தி பேசுறதுக்காக டைரக்டா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. தான் சைட்ல இருக்க நியாயத்தை சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவோட தங்கச்சி விடவே மாட்றா. ஏன்னா அவளுக்கு தான் ஹீரோயினை பிடிக்காதுல. பாட்டி கிட்ட பாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா போட்டு விட ட்ரை பண்றா. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை பத்தி யாராவது தப்பா பேசினீங்க அவ்வளோதான், என்ன காரணத்துக்காக அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணாங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும். சோ தேவையில்லாம எங்க 2 பேர் விஷயத்துல நீ மூக்கு நுழைக்காத. அப்புறம் நீ என்ன காரியம் பண்ணங்கிறதுமே எனக்கு தெரியும், நான் விசாரிச்சுட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சொந்த அண்ணியை அபியூஸ் பண்றதுக்காக கண்டவங்கிட்ட நீ காசு கொடுத்துருப்பன்னு கேட்டு ஹீரோ தன்னோட தங்கச்சியை திட்டுறான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இவ எவ்வளோ பெரிய பில்லி சதிகாரிங்கிற உண்மையே புரிய வருது. மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, தங்கச்சிக்காரிக்கு பயங்கரமா டோஸ் விழுது. ஹப்பாடா, ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணியாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து உட்கார்ந்தா அவங்க அப்பா கால் பண்ணி, பாப்பா என்ன மன்னிச்சிருமா, அம்மா உன்னை வச்சு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை இப்படி நான் கஷ்டப்பட விட்டுருப்பனா? அப்பா உன் மேல எவ்வளோ பாசமா இருந்தங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல. ஸோ இப்போ அப்பாவோட கம்பெனியில ரொம்ப பெரிய பிரச்சனை, அதனால அப்பாவுக்கு கொஞ்சம் காசு கொடுமான்னு கேட்க, என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் எதுக்காக ஆசைப்படுறேங்கிற என்னோட தாட்ஸை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம இப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு காசு சம்பாதிக்க பாக்குறீங்களா? கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் கத்துறா. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, உன்னை வளர்க்கறதுக்காக நானும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்போம். ஸோ அந்த நன்றி கடனுக்காகவாவது நீ எனக்கு காசு கொடுத்து உதவி பண்ணுமான்னு அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் என்னை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, சரிம்மா நீ எவ்வளோ கஷ்டமா ஃபீல் பண்ற, எவ்வளோ வேதனையில இருக்கங்கிறது எனக்கு புரியுது. பட் உன் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆஃபீஸ்ல இருக்கு, வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லவும் ஹீரோயினுமே அவர் சொல்றதை நம்பி தன்னோட சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அதே நேரம் இங்க ஹீரோயின் அப்பா கடன் வாங்கினார்ல, அவங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி காசை கேட்கவும், அதோ என் பொண்ணு வரா, எனக்கு அப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாமே அவகிட்ட தான் போய் சேரப்போகுது, ஸோ அவகிட்டயே நீங்க கடனை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கோத்து விட்டுறவும் கடன்காரங்களாம் ஹீரோயின் அப்பாவை விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட காசை வசூல் பண்றதுக்காக வராங்க. அதுல ஒருத்தன் ஹீரோயினை க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு, நீ தானே மிஸ்டர் சூவோட ஒய்ஃபு, அப்ப நீ நிறைய காசு வச்சிருப்ப, ஒழுங்கா உங்க அப்பா எங்க கிட்ட வாங்கின கடனை திரும்ப கொடுன்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும், ஆட பாவி தகப்பா, இந்த கடங்காரங்க கிட்ட எல்லாம் மாட்டி விட்டுறதுக்காக தான் நீ ட்ரிக்ஸா பேசி என்னை இங்க வர வச்சியான்னு சொல்லி புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினால அவனுங்களை சமாளிக்கவே முடியல. ஒருத்தன் என்னன்னா காசு கேட்கறான், இன்னொருத்தன் என்னன்னா ஹீரோயின் அடிக்கிறதுக்காக ராட் எடுத்து ஓங்கவும் கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ தடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. அப்புறம் என்ன, கூட்டிட்டு போய் வைத்தியம் பாக்குற நம்ம ஹீரோயின், எதுக்காக நீங்க இப்படி எனக்காக அடி வாங்குறீங்கன்னு கேட்க, எத்தனை தடவை நான் உன்னை இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல போய் வாண்டடா மாட்டிக்காதன்னு சொல்லியிருக்கேன், இதனால என் குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வரும், இன்னொரு தடவை இப்படி ஏதாவது கோளாறு பண்ண அவ்வளோதான்னு சொல்லி மிரட்டவும், நானா போய் பிரச்சனையை தேடி தேடி போறேன், அதுவா என்ன தேடி வந்துட்டு இருக்கு, என்னால தடுக்க முடியல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், பட் எப்படியாவது நான் போய் ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹீரோக்குமே அவங்க கஷ்டம் என்னங்கிறது புரியுது. இப்படி உங்க 2 பேரும் க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்து செம்ம கடுப்பாகிடுற ஐரின் யாருக்கோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பத்தி சம்திங் ஏதோ விஷயத்த போட்டு விடுறா. தென் நம்ம ஹீரோவே ரொம்ப சேஃபா ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு இதுக்கப்புறமாவது நீ எந்த ப்ராப்ளம்லையும் மாட்டிக்காம பத்திரமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சூ ஃபேமிலி மருமகளோட அப்பா நிறைய பேருக்கிட்டே இருந்து நிறைய காசு கடனா வாங்கி ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாருன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகவும் ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஆக்சுவலா இந்த மேட்டரை வெளியில லீக் பண்ணது ஐரின் தான். பட் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் யார் இதை வெளியில சொல்லியிருப்பான்னு தெரியாம மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கச்ச வீட்டு காலிங் பெல் அடிக்கவும் யாரா இருக்குன்னு ஓபன் பண்ணா ஹீரோயினோட அம்மா சுனாமி. கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ள வந்த அவங்க, இங்க பாரு உங்க அப்பா காசை வாங்கி ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு, சோ கடங்காரங்க எல்லாமே என் வீட்டை முற்றுகையிட்டுட்டாங்க, என்னால அங்க தனியா இருக்க முடியல, ஒழுங்கா நீ இப்ப காசை கொடு, இல்ல நான் கடைசி வரை இதே வீட்டுல இங்கே டேரா போட்டுருவேன்னு சொல்லவும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு, அப்புறம் எப்படி அப்பா வாங்கின கடனுக்கு நான் பொறுப்பா இருக்க முடியும், தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ ஆர்கியூ பண்றா. பட் அந்த அம்மா கேக்குற மாதிரியே இல்ல, பிகாஸ் அதுதான் ஒரு பயங்கரமான பஜாரியாச்சே, நீ காசு கொடுத்தா மட்டும்தான் நான் இங்க இருந்து போவேன், இல்ல டைரக்டா நான் பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அங்கேயே டேரா போட்டுருவேன்னு மிரட்டவும் ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ வேற இப்பதான் வீட்டை விட்டு வெளியில போனாரு, நம்ம எப்படி இந்த அம்மாவை சமாளிக்க போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது
உங்களுக்கு இப்ப எவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு ஒரு குரல் கேக்குது. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. ஒன்னும் இல்ல, உங்க மாமனார் கொஞ்சம் கடன் வாங்கிட்டாரு, அது தலைக்கு மேல வட்டி போட்டுருச்சு. சோ இப்ப அதை கேட்டு கடங்காரங்களாம் பிரச்சனை பண்றாங்க. அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு நான் வந்தேன்னு சொல்லவும், அதான் உங்க வள்ளல் ஊர் ஃபுல்லா நாறிட்டு இருக்கே. சரி எவ்வளவு காசு வேணும்னு ஹீரோ கேட்க, $6 மில்லியன் அவங்க சொல்ல, அவ்வளோலாம் தர முடியாது, வேணும்னா போனா போதுன்னு 2 மில்லியன் தரேன், எடுத்துட்டு ஓடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கார்டை தூக்கி போடவும், அந்த அம்மாவுமே கிடைச்ச வர லாபம்னு சொல்லி, ரொம்ப நன்றி மருமகனே, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் நாம எல்லாருமே மீட் பண்ணலான்னு சொல்லி அந்த கார்டை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ச்சே, இப்படிப்பட்ட ஒரு அல்பத்தனமான கேரக்டரை இத்தனை வருஷமா நான் அம்மா அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன்னு நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின், எதுக்காக அவங்க கேட்டதுமே நீங்க காசு கொடுத்தீங்கன்னு கேட்க, இதுக்காக தான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரவும், இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, காசை வாங்கிட்டு உங்க அம்மா அப்பா 2 பேரும் உன்னை என்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க, சோ இதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்னு ஹீரோயின் கிட்ட கண்டிஷன் போட்டுட்டு ஹீரோயினோட அம்மாவை கண்காணிக்க சொல்லி தன்னோட பிஏக்கு ஆர்டர் போடுறாரு. நான் உங்களுக்கு இப்படி கடன் பட்டிருக்கிறதுனால இதுக்கப்புறம் எப்போதுமே உங்க அடிமையா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாம கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட பிஏ, நீங்க கொடுத்த காசு எடுத்துட்டு போய் ஹீரோயின் அம்மா தலைமறைவா இருக்க ஹீரோயின் அப்பாவை மீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும், அப்ப அவங்க 2 பேரையுமே தனித்தனியா ஆளுங்களை விட்டு கண்காணிங்கன்னு ஹீரோ சொல்ல, ச்சே, என் வாழ்க்கையில நான் இவ்ளோ மகா மட்டமான அம்மா அப்பாவை பார்த்ததே இல்ல, காசுக்காக பொண்ணையே விற்க துணிஞ்சிட்டாங்க, பாவம் ஹீரோயின், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்லி பிஏ ஃபீல் பண்ணவும், ஹீரோ ஒரு மாதிரி டெரரா பாக்குறாரு. சாரி சார், நான் எதுவும் சொல்லல. அப்புறம் உங்க பரம எதிரியான மிஸ்டர் ஃபூ அவங்க கம்பெனியோட 10th இயர் ஆனிவர்சரி பார்ட்டிக்காக உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்கான்னு சொல்லவும், அவனே என்ன டைரக்டா இன்வைட் பண்ணிருக்கானா, நான் இதை நினைச்சு பார்க்கலையே, பட் அவன் கூப்பிட்டுருக்கிறதுனால கண்டிப்பா நான் அந்த பார்ட்டிக்கு போயாகணும், ஹீரோயினை உடனே ரெடியாக சொல்லுங்கன்னு ஹீரோ ஆர்டர் போடுறாரு. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து, இது எப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருக்கா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு கேட்க, நம்ம ஹீரோவால ரிப்ளை பண்ணவே முடியல, பிகாஸ் அவங்க அழகை பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறான். பட் அதை பெருசா வெளியில காட்டிக்காம, ஓகே சுமாரா இருக்கு வான்னு சொல்லி பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனதும், ஒரு முக்கியமான கால் வரதுனால நான் திரும்ப வந்து உன்னை பிக்கப் பண்ற வரை நீ இந்த பார்ட்டியை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுறான். தென் அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ற மிஸ்டர் ஃபூ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, வாவ் நீங்க தான் மிஸ்டர் சூவா, பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க, பை த வே நான் தான் மிஸ்டர் ஃபூ, ஹேவ் அ கிரேட் டே, இந்த பார்ட்டியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றான். பட் ரொம்ப சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்க நம்ம ஹீரோயின் இப்ப மிஸ்ஸஸ் ஃபூ ஆகிட்டதுனால அங்க இருக்கிற பணக்கார பொண்ணுங்களாம் ரொம்ப கடுப்பாகி ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்றாங்க. எப்படியாவது சமாளிச்சிடலான்னு ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்றா, பட் அவளால முடியல. பிகாஸ் அவங்கலாம் எல்லையை மீறி நம்ம ஹீரோயினை கலாய்க்கிறது, தள்ளி விடுறது, இடிக்கிறது, எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ல கூல்ட்ரிங்க்ஸை ஊத்துறது, வைனை ஊத்துறதுன்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்றாளுங்க. அவ்வளோதான், பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோயின் சமகாண்டாகி அந்த பொண்ணுங்க மூஞ்சில தனியே தூக்கி ஊத்திட்டு, எனக்கு நீங்களாம் யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்க எல்லாரோட கம்பெனியும் என் ஹஸ்பண்டான மிஸ்டர் சூ கம்பெனி கூட பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்காக ஃபார்ம் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு நல்லா தெரியும். சோ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், ஒரு செகண்ட்ல அவர் உங்க எல்லாரோட கம்பெனியையும் இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவாள்னு சொல்லி ஹீரோயின் மிரட்ட, அந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்து போய் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஹீரோயினோட இந்த கட்ஸை பார்த்து மிரண்டு போயிடுற மிஸ்டர் ஃபூ, வாவ் இன்ட்ரெஸ்டிங், பரவாயில்லையே, என் பிசினஸ் எதிரியான மிஸ்டர் சூவோட ஒய்ஃப் இவ்வளோ பயங்கரமான ஆளா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி பாராட்டவும், என்ன மன்னிச்சிடுங்க சார், நீங்க ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டியில நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டேன், ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். அப்புறம் என் ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்காகிடுச்சு, நான் வாஷ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, இட்ஸ் ஓகே ஃப்ரீயா விடுங்க, இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு, ஏன் கூட வாங்கன்னு சொல்லி மிஸ்டர் ஃபூ கூட்டிட்டு போறாரு. பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணி பேசவும் ஹீரோயின் இவன் தாக்கிட்ட என்ன இன்டென்ஷனோட பழகுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் மிஸ்டர் ஃபூ விடுறதாவே இல்ல. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, இவன் என் ஒய்ஃப், சோ நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லி மிஸ்டர் ஃபூ அங்கே இருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்ல, இல்ல எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வெளியில வரேன்னு ஹீரோயின் சொல்லவும், பொண்டாட்டியான நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது புருஷனானா வெளியில வெயிட் பண்ணா பாக்குற மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அப்படி நான் ஒன்னும் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன், சோ நீ நம்பிக்கையா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு ஹீரோ பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றதுனால ஹீரோயினுமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, சாரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எனக்காக வாங்கி கொடுத்த அந்த எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், பட் இதை என் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கங்க, நான் உங்களுக்கு தர வேண்டிய கடன் கூட சேர்த்து தந்துடுறேன்னு ஹீரோயின் சொல்லவும், டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை சுருட்டி மடக்கி தூக்கி போட்டுட்டு என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை குத்தி கொலை பண்றதுக்காக கத்திக்கிட்டே கையில கத்தி எடுத்துக்கிட்டு வரவும், உஷாராகிடுற நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அவரை காப்பாத்துறதுக்காக தள்ளி விடும்போது ஹீரோயின் கையில வெட்டுக்காயம் பட்டுருது. உடனே ஹீரோவோட பிஏ அவளை பிளாக் பண்ணி, நீ யாரு உன்னை அனுப்பி வச்சா, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு கையில செம்மையா அடிபட்டு பயங்கரமா ப்ளீடிங் ஆகுறதுனால உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஸ்ட்ரெச்சஸ் போடுற நர்ஸால முடியல, கொஞ்சம் பதட்டமா இருக்கவும், நீங்க போங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே ஒரு டாக்டர் தான் இல்லையா, சோ அவங்களே ஸ்ட்ரெச்சஸ் போட்டுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு அவன் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல மாட்டினால அப்ப நம்ம ஹீரோயின் கூட ஸ்ட்ரெச்சஸ் போட்டு விட்டாங்களே அதே மாதிரி தெரியவும், ஐரின் எனக்கு போட்டு விட்ட ஸ்ட்ரெச்சஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு என்ன காப்பாத்துனது ஹீரோயினா இருக்குமோங்கிற சந்தேகம் ஹீரோக்குள்ளேயுமே வருது. ஆனா அதை வெளியில காட்டிக்காம, அப்படிலாம் எதுவும் இருக்காது, கண்டிப்பா என் ஐரின் தான் காப்பாத்திருப்பா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயின் மேல நான் என் ஃபீலிங்ஸை வளர்த்துக்க கூடாதுன்னு தன்னையே தான் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோவோட பிஏ, நான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கிளியரா விசாரிச்சிட்டேன், மிஸ்டர் ஃபூ தான் உங்களை கொலை பண்றதுக்காக அவளை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லவும், ஓ இந்த காரணத்துக்காக தான் அந்த டோமர் என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணானா, இது தெரியாம நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது, சார் எனக்கு என்னமோ இதுக்கு முன்ன நடந்த ஹெலிகாப்டர் கிராஷையுமே மிஸ்டர் ஃபூ தான் பண்ணிருப்பாருங்கிற மாதிரி தோணுதுன்னு பிஏ சொல்ல, அப்படி உங்களுக்கும் மிஸ்டர் ஃபூக்கும் நடுவுல என்ன பகை இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அது உனக்கு தான் பிரச்சனை, எதுக்கும் நீ என்னை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, பிகாஸ் எப்போ வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் என்னை நோக்கி வரலாம், ஸோ ஒவ்வொரு டைமும் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, உங்க மேல இருக்கிற அக்கறையில கேக்குறேன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க, நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேட்டு விசாரிச்சு வச்சுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும் பிஏக்கே சிரிப்பு வந்துடுது. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ ஜாலியா கூலா பேசிட்டு இருக்கதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல என் கண்ணே உங்க மேல பற்றுன்னு சொல்றாரு. கட் பண்ணா இந்த ஐரின் பிள்ளை எங்க நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிய வந்ததுன்னா தன்னை விட்டுட்டு ஹீரோயின் கூட போயிருவானோங்கிற பயத்துல அவன் கூட கான்டாக்ட்ல இருக்கிறதுக்காக சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறா. பாவம் இது தெரியாம குடிச்சிடுற நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரத்திலேயே கிறுக்கல் ஆகிடுது. பட் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு, நீ வெயிட் பண்ணு நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன், அவங்க கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கவும், அன்னைக்கு நைட்டு கேம்புக்காக போயிருந்த இடத்துல காட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சுல அது ஞாபகம் வரவும் மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின், ஒருவேளை அன்னைக்கு தன்னை காட்டுக்குள்ள வச்சு அபியூஸ் பண்ணது ஹீரோவா இருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்பட்டு ரொம்ப கோவமா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஈவன் ஹீரோவுமே மயங்கிடுறாரு. பட் ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கிறதுனால அடுத்த நாள் காலையில இந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட பேசலான்னு ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோக்கு நைட் நடந்த விஷயமே ஞாபகம் இல்ல. சோ நீ எதை பத்தி பேசுறன்னு கேட்க பயங்கர ஆக்வர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் என்னோட பாட்டி நம்மள பாக்கணும்னு சொன்னாங்க, சோ நீ இன்னைக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போயிரு, நானும் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா அங்க வந்துடுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே வேற வழி இல்லாம கிளம்பி போறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட தங்கச்சி, ஐ எம் வெரி சாரி அண்ணி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி தெரியாம உங்க மேல இருக்கிற கோவத்துல தான் நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு சொல்ல, இட்ஸ் ஓகே ஃப்ரீயா விடுமா, அதெல்லாம் நான் அப்பவே மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி நாம பேச வேணான்னு ஹீரோயின் சொல்ல, யா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா, பட் நீங்க என் மன்னிப்பை ஏத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல, இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா, ஐ எம் வெரி சாரி, ஓகே என் கூட பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு மனசு விட்டு பேசி ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி புரிஞ்சுக்கலான்னு தங்கச்சி சொல்ல, இல்லம்மா உங்க பாட்டி என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாங்களாம், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. இல்ல அண்ணி, பாட்டி அவங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வெளியூருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க, சோ நீங்க ஏன் கூட வாங்க, நம்ம ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கே தெரியாம சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துறவும் ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல கிளார் ஆகிடுறாங்க. ஓகேமா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி எழுந்திருக்கும் போதே பயங்கரமா தள்ளாடுது. சோ அப்படியே அவங்க மயங்கிடுறாங்க. இந்த பிளானை நம்ம ஹீரோ தங்கச்சி கூட சேர்ந்து போட்டது ஐரினுங்கிறதுனால உடனே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணவும் அவன் ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன நீ பழி வாங்குறதுக்காக எவ்வளவு திட்டம் போட்ட, இப்ப நான் உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் கரெக்டா அங்க வந்துடுற நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. ஆனா என்ன, ஹீரோயின் சாப்பிட்டாங்களா அந்த சம்திங், அது ஏதோ உங்களுக்குள்ள ரியாக்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுறவும் பப்ளிக்னு கூட பார்க்காம ஹீரோவை கண்ணா அப்படின்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இது என்னப்பா வினையா போச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ உடனே டாக்டரை கூப்பிட்டு விடவும் டாக்டர் அதுக்கான மாத்து மருந்து கொடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. ஆனா என்ன, இப்படி ஹீரோயின் தேவையில்லாத பிரச்சனையில போய் வாண்டடா மாட்டிக்கிறதுனால ரொம்ப கோவப்படுற நம்ம ஹீரோ அடுத்த நாள் அவங்க கண் விழிச்சதுமே கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஏன் திட்டுறான், நைட்டு என்ன ஆச்சுங்கிற எதுவுமே தெரியாது இல்லையா, சோ அவனையே பேக்க பாக்குறாங்க. எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகுற மாதிரி தெரியல, பேசாம நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, யா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா, இதுக்காக தான் நானுமே இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் டக்குன்னு பதில் சொல்லிடவும் ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, அதே மாதிரி ஹீரோயினுக்குமே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தான் உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ இப்படி டிவோர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருப்பாரு.
பட் நம்ம ஹீரோயின் உடனே ஓகேன்னு சொல்லிடுறதுனால ஹீரோ பயங்கரமா ஹர்ட் ஆகிடுறான். ஸோ ஹீரோயின் கிட்ட எதுவும் பேசாம இன்னும் 1 மாசத்துக்குள்ள நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். தென் அந்த ஐரின் பிள்ளை நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் தான் உன்னை இந்த பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விடுறதுக்காக எல்லா பிளானையும் போட்டேன், பட் எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. எப்ப நீ ஹீரோ பக்கத்துல நெருங்கினியோ அப்பவே எனக்கு எதிரி ஆகிட்ட. ஸோ ஒன்னு அவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண துணிவேன்னு டெரரா பேசினதுக்கு அப்புறம் தான் இவளோட சுயரூபம் என்ன, இவ எப்படிப்பட்ட ஃப்ராடுங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரிய வருது. அதே நேரம் ஹீரோவோட பிஏ ஹீரோ காலில் போட்டிருக்க தையலை பிரிக்கிறத பத்தி பேசவும் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கிறதுனால அவங்களே முகத்தை மறைச்சி மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு டாக்டரா போய் நம்ம ஹீரோ காலில் இருக்கிற தையலை பிரிக்கும் போதுதான் அன்னைக்கு நாம காட்டுக்குள்ள மீட் பண்ணது ஹீரோவை தாங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுது. இந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம நம்ம ஹீரோயின் தடுமாற்றத்தோட வெளியில வரும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்க மிஸ்டர் ஃபூவை பார்த்துடுறாங்க. மிஸ்ஸஸ் சூ நீங்களா? வாட் அ கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா? இப்பதான் நான் மேனேஜ்மெண்ட்ல விசாரிச்சேன். லாஸ்ட் இயர் கிராஜுவேட் ஆனதுல நீங்க தான் நம்பர் 1 ஸ்டூடெண்டாமே. சோ நீங்க எனக்கு வைத்தியம் பார்த்து என்னோட டிசீஸை குணப்படுத்த முடியுமான்னு மிஸ்டர் ஃபூ கேட்க, நான் மிஸ்டர் சூங்கிற விஷயம் தெரிஞ்சுமே எதுக்காக இப்படி என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றீங்க? ஒரு வேலை நான் என் ஹஸ்பண்டோட பேச்சை கேட்டு உங்களை கொன்னாலும் கொன்னுடுவேன். சோ எதுக்கும் நீங்க என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்படி உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்து அறகுறையா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ மிஸ்டர் ஃபூ தான் தன்னை கண்காணிக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு ஒரு ஸ்பையா அனுப்பி வச்சிருக்கான் போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் கிட்ட பயங்கர ஹார்ஷா நடந்துக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் மிஸ்டர் ஃபூவை கோயின்சிடென்டா தான் மீட் பண்ணேன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறா. பட் நம்ம முட்டாள் ஹீரோ கோவத்தோட எல்லைக்கே போய் ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல நான் உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டவும், நான் சொல்ல வரத என்னைக்காவது இவன் பொறுமையா கேட்டிருக்கானா? அன்னைக்கு நைட்டு அப்படிதான் உதவி பண்ணுன்னு சொல்லி என்னோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டான். இப்ப என்னன்னா என் கேரக்டரையே அசாசினேட் பண்ண பாக்குறான். இப்படியே இவன் கூட வாழ்ந்துட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா வெக்ஸ் ஆகி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்க, இங்க பார் நான் உனக்கு லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் தரேன். என் பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு நீ லாயலா இருந்தீனா இங்கேயே ஒரு மகாராணி மாதிரி கடைசி வரை சந்தோஷமா வாழலாம், இல்ல நான் உன்னை உடனே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு ஹீரோ சொல்ல, என்ன இவன் ஒரு நேரம் பாசமா அன்பா பேசுறான், இன்னொரு நேரம் பைத்தியக்கார மாதிரி கத்துறான். சோ இவனை நம்பி நம்ம வாழ்க்கை நாசமா போறதுக்கு பதிலா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் நல்லதுன்னு சொல்லி, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் சூ, பட் எனக்குன்னு ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலான்னு ஹீரோயின் சொல்ல, கடுப்பாகிடுற ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் உடம்பு சரியில்லாம இருக்க தன்னோட பாட்டியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பட் அங்க அவங்கள காணோம். பதறி போய் தேடும் போதுதான் மிஸ்டர் ஃபூவோட பாடி கார்டு, இந்த மாதிரி எங்க தலைவர் தான் பாட்டியை கடத்தி வச்சிருக்காரு, நீங்க போய் அவரை மீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அவர் சொல்லுவாருன்னு சொல்லவும் ஹீரோயினுமே வேற வழி இல்லாம மிஸ்டர் ஃபூவை மீட் பண்ண போறாங்க. நான் உங்ககிட்ட பாசமா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போதே நீங்க வந்திருந்தீங்கன்னா இவ்ளோ பெரிய சீன் தேவையே இல்ல. இப்ப பாருங்க, தேவையில்லாம உங்க பாட்டியை நான் கடத்த வேண்டியதாகி போயிடுச்சு. அப்படி என்ன நான் உங்ககிட்ட பெருசா கேட்டேன், எனக்கு இன்சோமேனியா இருக்கு, சோ எனக்கு வைத்தியம் பார்த்து என் வியாதியை குணப்படுத்துங்கன்னு தானே சொன்னேன். அதுக்கு என்னமோ நீங்க கொலை பண்ணிடுவேன் அது இதுன்னு பயங்கரமா டைலாக் பேசினீங்க. இப்ப எப்படி என்ன தேடி வர வச்சனா? ஓகே, இப்போ நீங்க எனக்கு வைத்தியம் பார்த்து என் இன்சோமேனியாவை கியூர் பண்ணீங்கன்னா உங்க பாட்டியை நான் திரும்ப உங்ககிட்டயே பத்திரமா ஒப்படைச்சிருவேன்னு சொல்லி மிஸ்டர் ஃபூ தன்னோட ஷர்ட் எல்லாம் கழட்டவும் ஹீரோயினுமே வேற ஆப்ஷன் இல்லாம இந்த அக்குபஞ்சர் டெக்னிக் இருக்கும்ல, ஊசியால நறுக்குன்னு குத்துவாங்களே, அந்த மாதிரி பிரஷர் பாயிண்ட்ல குத்தி அவனை தூங்க வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இன்சோமேனியானா தூக்கமின்மை, தெரியாதவங்களுக்காக சொன்னேன். இப்படி நம்ம ஹீரோயின் இவனை மீட் பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதும் செம கடுப்பாகி அங்க வர நம்ம ஹீரோ, என்னடா நடக்குது இங்கன்னு கேட்க, வாய முடுங்க இப்பதான் நான் இவரை தூங்க வச்சேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அவ்வளோ தூரம் போயாச்சான்னு ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான். சி மிஸ்டர் சூ, நான் ஒரு டாக்டர், என்னோட வேலையை பார்க்க விடுங்க, எதுவா இருந்தாலும் நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகே நான் வெளியில வெயிட் பண்றேன், என்னை காக்க வைக்காம சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். கரெக்டா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற மிஸ்டர் ஃபூ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் நிம்மதியா தூங்கியிருக்கேன், அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், இதுக்காக நன்றி கடனா நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்கன்னு மிஸ்டர் ஃபூ சொல்ல, எனக்கு என் பாட்டி மட்டும் போதும்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், ஓகே நான் கொடுத்த வாக்க காப்பாத்திடுறேன், இந்நேரத்துக்கு என்னோட ஆளுங்க திரும்ப உங்க பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கே ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லவும் ஹீரோயினுமே சந்தோஷமா வெளியில வந்தா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அங்க அவன் சட்டையை கழட்டிட்டு உட்கார்ந்துருந்தான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. ஓ அதானா மேட்ரு, சரி இந்த ஒரு தடவையோட நிறுத்திக்கோ, அடுத்த தடவைலாம் போக கூடாதுன்னு சொல்லவும், இல்ல மிஸ்டர் சோ நான் அவர்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட்டேன், சோ 1 மாசம் அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. எது சட்டையை கழட்டிட்டு உட்காந்துருப்பான், நீ அவன் முதுகுல ஊசியால குத்துவியா, என்னடெல்லாம் இந்த கன்றாவியை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு ஹீரோ கத்த,
இதெல்லாம் உங்க கண்ணுக்கு வேணா தப்பா தெரியலாம், பட் ஆஸ் அ டாக்டரா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நார்மல். என்னோட பேஷண்ட் நம்பி வந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் என்னோட தொழிலுக்கு நான் பண்ற நல்லதா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவுமே வேற வழி இல்லாம ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஆனா ஹீரோயின் இப்படி டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக மிஸ்டர் ஃபூவை பார்க்க போறாங்கிற விஷயம் ஹீரோவை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணவும் நம்ம ஹீரோக்கே இன்சோமேனியா வந்துடுது, தூக்கம் இல்லாம தவிக்கிறான். இந்த விஷயத்த பிஏ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும் ஹீரோயினுமே இந்த சான்ஸை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே ஒரு நாளைக்கு நீங்க எனக்கு 5000 பே பண்ணீங்கன்னா நான் டெய்லி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்ல, அப்போ உனக்கு இந்த காசு பணம் மேலலாம் அவ்வளோ பேராசையான்னு ஹீரோ கேட்குறான். பேராசைலாம் இல்லை, நான் ஒரு மொள்ள மாதிரிக்கு கடன் பட்டிருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் நான் ராப்பகலாக தூங்காம வேலை பார்த்தா மட்டும்தான் சீக்கிரமா அவன் கடன் அடைச்சிட்டு அவன்கிட்ட இருந்து நான் விடுதலையாகி போக முடியும்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு லைட்டா கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹீரோவை தூங்க வச்சிடுறாங்க. பட் அப்பயுமே அவன் பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கவும், இப்பதான் எதுக்காக ஐரின் என்னை காலி பண்ணிட்டு உன் கூட சேரணும்னு ஆசைப்படுறாங்கிறதே எனக்கு புரியுது. இவ்வளோ அழகா இருக்கியேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை தொட்டு பார்க்கும்போது கரெக்டா கண் விழிக்கிற நம்மாளு டக்குன்னு அவங்கள பிடிச்சி பெட்ல தள்ளி கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல நெருங்கும் போது ஹீரோயினோட மூச்சு காத்து ஹீரோ மேல படவும், இந்த சுவாசத்தை நான் ஏற்கனவே எங்கேயோ ஃபீல் பண்ணிருக்கேனே, அப்படி இதுக்கு முன்ன நான் ஹீரோயினை எங்க மீட் பண்ணிருப்பேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். மிஸ்டர் சு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. பட் கண்ட்ரோலை மீறி நம்ம ஹீரோ அவங்கள கிஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஒரு ஃபோன் கால் வரதுனால ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோ கணத்துல பலார்னு ஒரு அப்புறாங்க. கான்ஷியஸ்க்கு வர நம்ம ஹீரோ சாரி கேட்டுட்டு அந்த ஃபோன் கால் அட்டன் பண்றான். பட் என்ன காரணத்துக்காக தன்னால ஹீரோயினை அவாய்ட் பண்ண முடியல, அவளை விட்டு விலகி வர முடியல, எதுக்காக நாம திரும்ப திரும்ப அவகிட்டயே போயிட்டு இருக்கோங்கிறது தெரியாம ரொம்ப யோசிச்சு மண்டை காஞ்சி போயிடுறான். தென் ஹீரோயின் கிட்ட, நான் கம்மிங் சண்டே என் கம்பெனியோட அஃபிஷியல் ஹெட்டா பதவி ஏற்க போறேன். ஸோ அந்த பார்ட்டியில என்னோட ஒய்ஃபான நீ பார்க்க ரொம்ப ஸ்பெஷலா தெரியணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, போய் நல்லா காஸ்ட்லியா ரிச்சான ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு வான்னு சொல்லி தன்னோட கார்டை கொடுத்ததும் ஹீரோயின் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு பொட்டிக்கு போறாங்க. அப்போ அதே பொட்டிக்கு அதே பார்ட்டிக்காக ட்ரெஸ் வாங்க வந்திருக்க ஐரின் ஹீரோயின் இவ்வளோ செல்வ செழிப்பா இருக்கிறத பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு அந்த பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸை கத்திரிக்கோளால கச்சக்குன்னு கட் பண்ணி வச்சிடுறா. பாவம் இது தெரியாம நம்ம ஹீரோயினுமே வாங்கிட்டு போயிடுறாங்க. தென் இந்த மேக்கப்பு ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தான் ஹீரோயினுக்கு ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குங்கிற விஷயமே தெரிய வருது. ரொம்ப பதறி போயிடுறாங்க. பிகாஸ் கடைசி நேரத்துல இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்னா அவன் வேற காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான் இல்லையா. ஸோ எப்படா நம்ம இந்த ப்ராப்ளமை சமாளிக்க போறோம்னு தெரியாம பயங்கரமா முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோவே ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ் டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்து தரான். அப்பா தப்பிச்சோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே அந்த அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்புறம் மேக்கப் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்து பயங்கரமா பாராட்டவும் ஐரினுக்கா செம்ம காண்டாகிடுது. சோ குட்டையை குழப்பறதுக்காக நம்ம ஹீரோயின் கெஸ்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது, பாரு நம்ம 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கோம்னு சொல்ல, இவ ஏதோ சம்பவம் பண்றதுக்காக தான் இப்படி வாண்டடா வந்து பேசுறாங்கறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், ஓகே கைஸ் நீங்களாம் பேசுங்க, இதோ நான் வந்துடுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா ஐரின் விடுறதா இல்ல. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லவா, கூடிய சீக்கிரம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. பிகாஸ் இவங்க 2 பேரும் ஃபேக்கான ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. சோ இதுதான் ஹீரோவோட ஃபேமிலிக்காக ஹீரோயின் கலந்துக்கிற லாஸ்ட் பார்ட்டின்னு சொல்லவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், ஆமா இப்ப எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக தான் போகுது, யார் இல்லைன்னு சொன்னா உண்மையை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஐரின் ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயின் பிரிய போறாங்கிற விஷயம் ஊரு ஃபுல்லா தெரிஞ்சு போயிடுது. அதே நேரம் ஹீரோ கிட்ட உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுங்கிற விஷயத்த பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஹீரோவுமே கொஞ்சம் தயக்கத்தோட ஓகேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது மூவே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா இந்த கியர் கிட்ட யாரோ பாம்பு வச்சிருக்காங்க. மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோ, கார்ல பாம்பு இருக்கு சீக்கிரமா வான்னு சொல்லி ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்த அடுத்த செகண்டே டமால்னு கார் வெடிச்சிருது. ஓகே தப்பிச்சிட்டாங்க போலன்னு நினைச்சு திரும்பினா அங்க 3 வெட்டி பசங்க ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. பட் நம்ம ஆளுதான் வன்முறையை கையாளுறவனாச்சே. சோ எத்தனை பேரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி டைரக்டா களத்துல இறங்குற நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு காலி பண்ணிடுறான். பட் அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ செஸ்ட்ல கத்தியால குத்திரவும் பாவம் பயங்கரமா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹீரோக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது ரொம்ப கோவமா அங்க வர ஹீரோவோட தங்கச்சி, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம், உன்னாலதான் என் அண்ணன் இவ்ளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறா. அப்போ டாக்டர் வந்து பேஷண்ட் இப்ப ஆபத்தான நிலைமைய கடந்துட்டாங்க, பட் இன்னும் கான்சியஸ்க்கு வரல, எப்ப அவர் நார்மல் ஆவாருங்கிறத எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லவும் பாவம் நம்ம ஹீரோயின் அப்செட் ஆகி ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கண் விழிச்சு பாருங்க, சீக்கிரமா எழுந்து வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க, அப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஐரினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க முடியும். பட் என்னால கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. பிகாஸ் நான் உங்களை உண்மையா நேசிச்சிட்டேன்.
என்னையே அறியாம பல தடவை உங்களை நான் காதலிச்சிட்டேன். என்னதான் நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணாலும் கண்டிப்பா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு செமையா ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருது. உடம்பு ஃபுல்லா அனலா கொதிக்கவும் பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் அவரை காப்பாத்துறதுக்காக உடனே ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணி ஈர துணியால தொடச்சி விடுறாங்க. இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிற ஹீரோவோட தங்கச்சி, என்ன நீ எங்க அண்ணனை செடியூஸ் பண்ண பாக்குறியா? இப்படிலாம் அவனை ஏதேதோ பண்ணி தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவ்ளோ ஆட்டம் போடுற நீ. சி, நீலாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லாத, உன நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறா. நம்ம ஹீரோயின் இப்ப நடந்த சிச்சுவேஷன் என்னங்கறத சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த தங்கச்சிக்காரி விடவே மாட்றா. ஈவன் பாட்டியுமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த தங்கச்சிக்காரி விடாம, எதுக்காக எங்க அண்ணன் கையை இவ்ளோ டைட்டா பிடிச்சிருக்க, அவன் கையை விடு, அவன் கையை விடுன்னு சொல்லவும், நான் ஒன்னும் உங்க அண்ணா கையை பிடிக்கல, அவர் தான் என் கையை பிடிச்சிருக்காருன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றதுனால டென்ஷன் ஆகிடுறாவ கையை பிரிச்சு விடுறதுக்காக போறா. பட் நம்ம ஹீரோ நல்லா டைட்டா பிடிச்சிருக்கிறதுனால ஹீரோயின் கையை விளக்கவே முடியல. நல்லா அசந்து தூங்கி ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்படி இவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்க சத்தம் கேட்டதும் கண் விழிச்சு பார்த்து கடுப்பாகி கண்ணா பின்னான்னு தங்கச்சியை திட்டவும் அவ அழுதுகிட்டே அங்கே இருந்து ஓடி போயிடுறா. ஈவன் நம்ம ஹீரோயினுமே, ஓகே மிஸ்டர் சு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க ஆருயிர் காதலி ஐரி நீங்க வந்துட்டா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையில்லை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப ஏக்கத்தோட ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. பட் ஹீரோக்கு தான் தன்னை பிடிக்கல போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சோகமா அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா ஐரின் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஆளுக்கு தையல் பிரிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. பதறி போயிடுறாவ. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, நீயே ஒரு டாக்டர் தானே, சோ நீயே தையல் போட்டு விடுன்னு ஹீரோ சொல்லவும் வேற வழி இல்லாம ஐரின் தடுமாற்றத்தோடயே ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறா. பட் அன்னைக்கு காட்டுக்குள்ள போட்ட ஸ்டிச்சஸுக்கும் இந்த தையலுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குங்கிறத உணர்ற நம்ம ஹீரோ, அன்னைக்கு வேற மாதிரி தையல் போட்ட, இப்ப என்ன வேற மாதிரி இருக்குன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நம்ம காட்டுக்குள்ள வேற லொகேஷன்ல இருந்தோம்ல, இப்ப இது வேற லொகேஷன், சோ லொகேஷனுக்கு லொகேஷன் இந்த தையல் போடுற மெத்தட் மாறும்னு சொல்லி சமாளிச்சிடுறா. பட் நம்பாத நம்ம ஹீரோ இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்ணும்போது, நான் இப்ப மிஸ்டர் ஃபூவோட வீட்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், சோ என்னால உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுங்கன்னு சொல்லவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட சீக்கிரமா டிவோர்ஸுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்துடுறான். அதே நேரம் இங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் ஃபூ ஹீரோயின் கிட்ட, நான் ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும், அதே நேரம் உன்னையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் நீ பார்க்க அழகா இருக்க, ரொம்ப திறமையான டாக்டரா இருக்க, சோ உன்னை நான் எப்போதுமே என் பக்கத்துல வச்சுக்க ஆசைப்படுறேன், அதனால நான் ஹீரோவை கொலை பண்றதுக்காக போட்டுட்டு இருக்க பிளானுக்கு நீ எனக்கு உதவி பண்ணினா கூடிய சீக்கிரம் அவனை போட்டு தள்ளி அவன் கதையை முடிச்சுட்டு நான் உன்னை லீகலா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், யாராலையுமே நம்மள எந்த கேள்வியும் கேட்க முடியாது, சீக்கிரமா இத பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு கேட்க, ஹீரோயின் யோசிக்காம பட்டுன்னு, ஒருவேளை நான் ஹீரோவை கொலை பண்ண உங்களுக்கு உதவி பண்ணா அவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சும்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா, நான் ஒன்னும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற ஆளு கிடையாது, மிஸ்டர் சூக்கும் எனக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம், பட் கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் கீழ்த்தனமான ஆள் இல்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, இன்னையோட என் செஷன் முடிஞ்சிருச்சு, சோ நாளைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிய வருது. பட் ஹீரோ கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. ஆனா அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஹீரோவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த மேட்ரு தெரிய வந்ததும் உடனே ஐரின் கிட்ட போட்டு விட்டுறான். எப்படியாவது ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டு பிரிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க இவ, இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி உடனே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடவும் டென்ஷன் ஆகிடுறாம வழக்கம் போல ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நடிச்சு, உண்மையை சொல்லு, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல, அப்புறம் எப்படி நீ பிரெக்னெண்டா இருக்க முடியும், இது யாரோட குழந்தைன்னு கேட்க, வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட குழந்தைதான்னு ஹீரோயின் போய் சொல்லவும் வெறுத்து போயிடுற நம்ம ஹீரோ, சே உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் நேசிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, என்னை விட்டுட்டு போன்னு சொல்லி உடனே ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிடுறான். கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஊர்ல மெடிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினோட திறமைய பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமா பாராட்டிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினோட மொபைலுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அந்த ஊர்ல இருக்க ஒரு ஃபேமஸான ஹோட்டல்ல ஹீரோக்கும் ஐரினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுங்கிற விஷயம் நோட்டிபிகேஷனா வரவும், ஓகே ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி ஐரின் கூட சந்தோஷமா இருக்கட்டும்னு ஹீரோயின் வாழ்த்துறாங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் கேக்குது. யாரா இருக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்கான். பார்த்து ஷாக் ஆகிடுற ஒரு டாக்டரான நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோவை காப்பாத்தி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு எப்படி இதாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனாலதான் எனக்குமே காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுமே பத்திரமா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனுக்கு ஸ்ட்ரிச்சஸ்லாம் போட்டு விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு திரும்ப அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது.
இப்பயாவது ஹீரோயின் கிட்ட இத பத்தி பேசலான்னு ஆரம்பிக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோவோட ஃபியான்சேவான ஐரின், நீ தான் ஏதோ பிளான் பண்ணி ஹீரோவை திரும்ப அடையிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்க, நீ ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சிடுறா. மெண்டல் மாதிரி பெண்ணாத்தாம உன் ஆளுகிட்டயே என்ன நடந்ததுங்கிற உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஐரின் கிட்ட இந்த தையல் மேட்ரை பத்தி கேட்க அவ பயங்கரமா பம்புறா. இதுல இருந்தே நம்ம ஹீரோக்கு இவ மேல சந்தேகம் வந்துடுது. ஸோ உடனே தன்னோட பிஏ கிட்ட சொல்லி அன்னைக்கு நான் அடிபட்டு கிடந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவருமே பார்த்துட்டு ரிப்போர்ட் என்னங்கறத சொல்லிடுறாரு. அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோ, இத்தனை நாளா நான் ஆசைப்பட்ட பொண்ணு என் பக்கத்துல இருந்துமே நான் அருமை தெரியாம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் நான் ஹீரோயினை மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லி ஹீரோயினை மீட் பண்றாரு. என்னதான் ஆரம்பத்துல அதிர்ச்சியா இருந்தாலும் ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருக்கிறது தன்னோட குழந்தைதாங்கிறத கண்டுபிடிச்சிடுற நம்ம ஹீரோ, நீ என்னை விட்டு பிரியணும்னு நினைச்சாலும் இப்ப நம்ம குழந்தைதான் நம்ம 2 பேரையுமே சேர்த்து வச்சிருக்கு. சோ நாம அது கூட சந்தோஷமா சேர்ந்து வாழலான்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டாலர் செயின் போட்டு விட்டார்ல, அதை திரும்ப போட்டு விட்டு தன்னோட காதல ப்ரப்போஸ் பண்றாரு. இப்படி உங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுற மிஸ்டர் ஃபூ எப்படியாவது ஹீரோயின் அடைஞ்சு ஹீரோவை கொலை பண்ணி திரும்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக ஹீரோயின் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பாவம் நம்ம ஹீரோயின் இப்பதான் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. பட் இப்போ மிஸ்டர் ஃபூ இப்படி பண்ணவும் கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. மிஸ்டர் ஃபூக்கு அடிபட்டுருது. ஈவன் ஹீரோயினுக்குமே வயிற்றுல செம்மையா அடிபட்டுருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வர நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து பதறி போய் உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் 6 உயிர் காதலியான ஹீரோயினை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாரு. இப்ப தான் இருக்க வேண்டிய இடத்துல ஹீரோயின் இருக்கான்னு சொல்லி ரொம்ப கோவப்படுற ஐரின் ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள பூந்துறவும் அவர் முதுகுல கத்தி குத்து பட்டுருது. மிரண்டு போயிடுறவ நாம எப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தை பண்ணிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஹீரோவோட ஆளுங்க அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. பதறி போயிடுற நம்ம ஹீரோயின், நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல அதுக்கு முன்ன என் காதலை ஏத்துக்கிட்டியா இல்லையாங்கிறத மட்டும் எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு போன்னு ஹீரோ கார்னர் பண்ணவும், ஆட லூசு பையலே ப்ரப்போஸ் பண்றதுக்கான நேரமா இது, சரிடா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்டரை கூப்பிட்டு விடுறாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கையை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு, இத்தனை நாளா நான் தெரியாம பண்ண எல்லா தப்புக்குமே ஐ எம் வெரி சாரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னோட அருமை தெரியாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், இது எல்லாத்துக்குமே பிராய்ச்சித்தமா நான் கடைசி வரை உன் கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்து உனக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து உன்னை சந்தோஷமா பாத்துக்க ஆசைப்படுறேன், ப்ளீஸ் வில் யூ மேரி மீன்னு ஒரு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணவும், வேண்டான்னு சொன்னா நீ என்ன விட்டுறவா போற, ஓகே நோ ப்ராப்ளம், நானுமே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கையில ரிங் போட்டு விடுறாரு. 2 பேருமே இத்தனை நாளா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது அப்புறம் கண்ட்ரோலை மீறி காதலிச்ச எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது. இந்த ட்ராமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.